எபிசோட் 11ல் அர்ஜுனோட காலேஜ் காட்டுறாங்க. மது வராங்க. மது வந்துட்டு அர்ஜுன் கிட்டேயும் வினோத் கிட்டேயும் ஒரு செம மேட்டர் இருக்குது, நம்ம காலேஜில் ஃபேஷன் ஷோ நடக்க போகுது, நம்ம கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும், அப்போ தான் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் வந்து அதுக்கு நான் வரல, மோரோவர் எனக்கு ஃபேஷன் ஷோனா என்னன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வினோத் சொல்கிறாரு, நான் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அது நல்லா இருக்குன்னு நம்ம மனசுலேயே நினச்சிட்டு நடக்கிறது தான் ஃபேஷன் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு, நீ பேசாமல் வந்து மது அன்றைக்கி நீ ஒரு சாரி கட்டிட்டு வந்திருந்தால அர்ஜுனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால அதை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதுவும் சொல்கிறாங்க, அர்ஜுன் நீ உன் ட்ரெஸ் பற்றிலாம் கவலைப்படாத, நான் டிசைன் பண்ணி தரேன், நீ ஜஸ்ட் வந்து நின்னா மட்டும் போதும் அப்படிங்கிறாங்க. அர்ஜுன் வேறு வழி இல்லாமல் கடைசியில் ஒத்துக்கிறாரு. இதெல்லாம் எல்லாத்தையுமே அவங்க ப்ரொஃபஸர் விக்ருதி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அர்ஜுனை கூப்பிட்டு, அர்ஜுன் மெடிக்கல் போர்டில் இருந்துட்டு ஒரு புது நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, இந்த மாதிரி பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணவங்க, அரியர்ஸ் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து 5 இயர்ஸ்க்குள்ளே அந்த கோர்ஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா உனக்கு இன்னும் 6 to 7 months தான் லெஃப்ட், ஸோ நீ கொஞ்சம் ஒழுங்காக படிச்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, நீ என்ன மது பற்றி பேசுறியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நான் அப்படின்னு சொல்ல வரல, அது உன்னோட பர்சனல், இருந்தாலும் நீ நல்லா படிச்சு வெளியில் போ அர்ஜுன் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அர்ஜுனும் சரின்னு கேட்டுக்கிறாரு. இப்போ அமலாவும் ராகவும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் காமனாக இருக்குது, அதாவது அக்ரன் ஃபார்மாலேருந்து ஒரு ட்ரக் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரக்கை வந்து ERல கொடுத்துருக்காங்க, எமர்ஜென்சியில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ICUல கொடுத்துருக்காங்க, இப்படி எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. இதை சாப்பிட்டவங்க எல்லாரும் இறந்து போல, பட் இதை சாப்பிட்டதில் 2-3 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ராகு சொல்கிறாரு, இது வந்து பேண்ட் ட்ரக், இது ஆக்சுவலாக எப்படி உள்ளே வந்துச்சுங்கிறது தெரியல, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, நான் இமீடியட்டாக மானசாவுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மானசாவை மீட் பண்ணி இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. மானசா வந்துட்டு ரொம்ப அலாமிங்காக இருக்குது, சரி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் வந்துட்டு அகரம் ஃபார்மில் போயிட்டு முதல்ல ஒரு அந்த டீமை கொஸ்டின் பண்ணணும், எப்படி நீங்கள் இதை எங்களுக்கு சப்ளை பண்ணீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்னோடனே, சரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், என்கிட்ட ஜஸ்ட் அப்டேட் மட்டும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி மனசு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ பெங்களூரில் ரீனா கிட்ட கதிர் வந்து கேட்டுட்டு இருக்காரு, ஹே இன்றைக்கி உன் வீட்டுக்கு லஞ்சுக்கு வரட்டுமா, டின்னருக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தானே ஓகே சொன்ன நேற்று அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ரீனா வந்துட்டு, சரி ஓகே இன்றைக்கே கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் நான் ஃபஸ்ட்டு கணேஷ் அங்கிள் கிட்டே அப்பா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுறேன், அங்கிள் வேறு ஹார்ட் பேஷண்ட் ஏதாவது திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிருத்திகாங்கிற 9 வயசு பொண்ணு சைல்டு அபியூஸ் கேஸில் அட்மிட் ஆகிருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணோட மாமான்னு ஒருத்தர் பார்க்க வராரு. அந்த மாமா வந்த உடனே இந்த குழந்தை வந்து பயந்துக்கிறா, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறா, அப்படி கீழே பார்த்துட்டு இருக்கா. இதை வந்து ரீனா நோட்டீஸ் பண்ணுறாங்க, கதிர் நோட்டீஸ் பண்ணுறாங்க. உடனே டக்குன்னு மூடி வந்துட்டு, இது யார், ஒரு பைஸ்டாண்டர் தானே இருக்கணும், எதுக்கு இத்தனை பேர் கூடுறீங்க அப்படின்னு சொல்லி ரீனா கோவப்படுறாங்க. அப்போ வந்து இது குழந்தையோட மாமா டாக்டர், அந்த பாப்பாவுக்கு வந்து மாமானா ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாங்க. பட் இவங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு இது வந்து சம்திங் ராங் அப்படிங்கிறது, அதனால நாங்கள் ஒரு ஃபைனல் செக்அப் பண்ணணும், பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுறோம், நீங்கள் இப்போ கொஞ்சம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி ரீனா சொல்கிறாங்க. அவங்களும் வெளியே கிளம்பிடுறாங்க. இப்போ ரீனா வந்து விஜய் கிட்ட மீட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி அவங்க மாமாவை பார்த்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாப்பா, எனக்கு ரொம்ப அழகாக தெரியுது, அந்த குழந்தை அந்த மாமா தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, அந்த குழந்தை வாய் திறந்து சொன்னாதாண்டா உண்டு, இல்லைன்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது, சரி வா நம்ம அந்த குழந்தைகிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த குழந்தைகிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாரு. அந்த குழந்தைகிட்ட, அது யாருமா உன் மாமாவா, அந்த மாமா பார்த்து நீ பயந்துக்கிட்டேன்னு ரீனா என்கிட்ட சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி விஜய் பேச்சு கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து, இன்னும் முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே விஜய் கிட்ட பேசுகிறா. அப்போ விஜய் வெளியில் வந்துட்டு ரீனா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுமா, இதுக்கு மேலே நம்ம ஏதாச்சும் பண்ணாலும் அது நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகும், லீகல் ப்ரொசீடிங்ஸ்லாம் வரும், ஸோ பெட்டர் நம்ம இதை எப்படி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லும்போது ரீனா சொல்கிறாங்க, அப்பா இவ்வளோ கிளியராக எனக்கு தெரியும் போது எப்படிப்பா நான் இதை விட முடியாது, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா கிளம்புறாங்க. இப்போ கேன்டீனுக்கு வராங்க. கேன்டீனில் அந்த குழந்தையோட மாமா அப்புறம் அம்மா அப்பா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு ரீனா வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன், நான் சொல்கிறதுக்கு நிச்சயமா ஒன்று தலையாட்டினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. போயிட்டு அந்த மாமாவை பலார்னு 2-3 அரைகிறாங்க. அரைஞ்சிட்டு அந்த குழந்தை என்னடா பண்ணோன்னே, என்ன உளறீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னோடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் கூட அவங்க மாமாவுக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க. உடனே ரீனா சொல்கிறாங்க, அவள் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாடா, என்கிட்ட வீடியோ ஆதாரமும் இருக்குது, கதிர் அந்த வீடியோவை ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. கதிர் பயந்துக்கிறாரு, எங்கடா வீடியோ இருக்குது, எதை ப்ளே பண்ணாங்கிற மாதிரி. சரி உள்ள வை அப்படின்னு சொல்லிட்டு, இதை நான் எதுக்காகனா உனக்கு பயந்து நான் அந்த வீடியோ உள்ளே வைக்கல, அவங்க அம்மா அப்பா அதை கேட்டாங்கன்னா தாங்கிக்க மாட்டாங்க, அவள் சொன்னது எல்லாத்தையுமே நான் வீடியோ ப்ரூஃப் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த மாமா வந்து ஒத்துக்கிறாரு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஒத்துக்கிறாரு. உடனே அவங்க அப்பா வந்து, அடப்பாவி என் பொண்ணு என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கோவப்படுறாரு. அப்புறம் தனியாக அவங்க அம்மா வந்துட்டு ரீனாவை மீட் பண்ணி, நான் அவ்வளோ அன்றைக்கி கோவப்பட்டும் நீங்கள் எங்களுக்காக எங்கள் குழந்தைக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ணுறாங்க. அதுக்கு ரீனா சொல்கிறாங்க, இது என்னோட கடமை தான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய் ரீனா கதிர் எல்லாருமே அந்த குழந்தையோட அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு வச்சு, அந்த குழந்தை நல்லா ஆகிட்டா, ஆனால் அந்த ட்ராமாலேருந்து வெளியே வரணும்னா அவள் இனிமேல் இந்த இடத்த அந்த ஆட்களை யாரையுமே பார்க்கக்கூடாது, அவளை வெளியே இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி விஜய் அட்வைஸ் பண்ணுறாரு. அவங்க அம்மா அப்பாவும் கேட்டுக்கிறாங்க. அந்த குழந்தையும் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து, அப்பா நான் சரியாயிட்டேன்ப்பா, நீங்கள் அழாதீங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறா. அப்போ வந்து ரீனா சொல்கிறாங்க, ஒரு சின்ன குழந்தைக்கு அம்மா அப்பா கூட வாழ்கிற பாக்கியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, அது கிடைச்ச குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு விஜய் ரொம்பவே இமோஷனல் ஆகுறாரு. அப்புறமா வெளியில் வந்ததுக்கப்புறம் கதிர் வந்து ரீனாவை
பார்க்குறாரு. பார்த்துட்டு ரீனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இத்தனை வருஷமாக உன்னோட மெடிக்கல் டீலிங்ஸ் எல்லாமே பிடிக்கும் அண்ட் உன்னோட அழகு ரொம்ப பிடிக்கும். பட் இன்றைக்கி யாரோ ஒரு குழந்தைக்காக நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீ பண்ணும்போது நான் உன்னை நிஜமாவே ரொம்ப அட்மையர் பண்ணுறேன் ரீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீனாவும் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. உனக்கு தேங்க்ஸ் சொன்னால் பார்த்துமா, டின்னர் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன், நான் கண்டிப்பாக டின்னருக்கு வருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ஓகே, நான் கணேஷ் அங்கிள் கிட்டே அப்பா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா சொல்கிறாங்க. இப்போ விஜய் வீட்டுக்கு வராரு. விஜய் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கணேஷ் அங்கிள் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் நீ அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் விஜய், ரதி அப்புறம் இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இது ரதியா, இது பார்க்குறதுக்கு நம்பவே முடியல அப்படின்ன உடனே அவரும் ஆமான்னு சொல்கிறாரு. அப்போ வந்து சொல்கிறாங்க, உனக்கு பெயின் இருக்கிற மாதிரி தான்ப்பா ரதிக்கும் பெயின் இருக்கும். இவ்வளோ நாள் வந்து ரீனா வந்து அம்மா வேணும்னு தேடி இங்கே வந்தா, இப்போ அவங்க அம்மாவுக்கு ரீனா தேவைப்படுறா. உன் வழியை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, பட் ரதியோட பெயினும் ரொம்ப கஷ்டம் தான், அதை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. அந்த டைமில் ரீனா வந்துட்டு கணேஷ் அங்கிளை கூப்பிட்றாங்க. அப்புறம் அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார்